ஜெசி, திரும்பவும் சொல்கிறேன், இப்படி ஒரு ஃப்ளாட் இப்போ நமக்கு தேவையா? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாமே. நம்ம இருக்கிற வீடே நல்லா தானே இருக்கு. அது வாடகை வீடு இல்லைங்கோ, இது சொந்த வீடு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்கே பாரு, 90% லோனுங்கிறது நம்ம ஆயிலே அடமானம் வைக்கிற மாதிரி. அதான் கொஞ்சம். ஜெர்மன் ட்ரிப் போகிறோம்ல, அதில் நம்பிக்கை இல்லையா? டியூ கட்டுவேன். வாங்குறது கொடுக்கறத பற்றி பேசலை. வாழ்க்கை பூரா இஎம்ஐ தான் கட்டணும். கட்டி முடிக்கும் போது நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். எல்லாத்தையும் நெகட்டிவாக யோசிக்காதே இல்லைங்கோ, கொஞ்சம் பாசிட்டிவாக பேசு. ராய் வந்துட்டு இருக்காரு, அவர் முன்னாடி எதையும் உளறி தொலைக்காத. அப்பா, அங்க இருக்க 3வது கிரே கலர் ஜன்னல் தானே நம்ம வீடு? ஆமா. அங்க இருக்கிற ஜன்னல் எல்லாம் கிரே கலர் தான். போடா சொல்லமாடா. போடா சொல்லமாடி. சண்டை போடக்கூடாது. அவன் சொல்றதான் கரெக்ட். டேய், நீ கரெக்டா மகனே? இங்கே தான் நான் ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். பக்கத்து ஃப்ளாட் கூட ஃப்ரீயாக தான் இருக்குது. சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர் தான், ஆனால் தண்ணி வசதி, காத்தோட்டம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். உனக்கு ஏன் நான் இந்த ஃப்ளாட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு 4-5 பேர் இங்கே இருந்தால் எல்லாம் ஒன்றா இருந்த மாதிரி இருக்கும்ல. வீடு வாங்குறத பற்றி இப்போதைக்கு இந்த ஐடியா இல்லை. வேணா ஒரு இன்னும் வாங்கி போடலாம். உன் ரெக்கமெண்டேஷனை கன்சிடர் பண்ணல, பிகாஸ் யூ ஆர் மை ஸ்பெஷல். ஹே, அப்போ நீ வாங்குறியா? மந்த்லி 50,000 இஎம்ஐ. அந்த கமிட்மெண்ட்காக தான் ஜெர்மன் ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்றேன். தோ இதான் அவரோட உலகம். குழந்தைங்க, வீடு. நான் கரியர் கான்ஷியஸான கேர்ள் தான். எனக்கு லைஃப்பில் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ட்ரீம்ஸ் இருக்கு ராய். ஓகே, உன் பேரை லிஸ்ட்டில் கொண்டு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ராய். இளங்கோ, இளங்கோ, கார் எப்போ வரும்? ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும். அவனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எடுக்க மாட்டேன். எனக்கு பார்ட்டில 2 ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். சூப்பரா. நானும் பார்ட்டில 2 லெக் பீஸ் சாப்பிடுவேன். சாப்பிடு. சொல்லு. ஒரு பறவை வந்து ஹலோ. யோ, எங்கயா இருக்க? இது போன வைங்க. அது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சான். வர்ற வழியில பைக்ல போயிடலாமா? எங்க கிளம்பிட்டு இருக்கோம், பைக்ல போலாமான்னு கேக்குறேன். பார்ட்டிக்கு யாராவது பைக்ல போவாங்களா? இதுக்கு தான் ஒரு கார் வேணுங்கிறது. வேலையே இருக்கலாம்னு சொல்லு. கீழே வந்து நடு ரோட்ல நிற்கிறேன். நடு ரோடெல்லாம் இல்லை ஜெசி, நம்ம காம்பவுண்டு தானே. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம். ஹலோ மாமி. மாமி, உங்க கார் இருக்கா? ராய் எங்க இருக்கீங்க? டிரைவரை போட்டு உடனே அனுப்புங்களேன். அப்படியா? நாங்க போய் இறங்கிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறேன். என்ன வந்து பிக் பண்ணிக்கிறீங்களா? கால் டாக்ஸி வர கொஞ்சம் லேட் ஆகுது. தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம். 5 நிமிஷத்துல கார் இருக்கும், ஓகேவா? ராய் பக்கத்துல வந்துட்டாரு. ராய் வண்டியில நான் போறேன். நீங்க ஆறாமற ஒரு வண்டியை பிடிச்சி வந்து சேருங்க. ஹாய். ஹாய். ஓ, ஃபேமிலியோட இருக்கீங்களா? இல்ல, நீங்க அவங்கள கூட்டு போங்க. ஓகே, கேப் சொல்லிட்டீங்கல்ல? நான் வேணா ஒருத்தரை கூட்டிட்டு போட்டுமா? அப்பா கூடயே வரேன். நானும் அப்பா கூடயே வரேன். ஓகே, பை, see you there. பை. நம்ம 3 பேரும் தனி கார்ல போறோம். ஏன் போறோம்? ஏண்டா? டேய், நீ தான் லெக் பீஸ் சாப்பிடணும்னு சொன்னா, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னியா? வேண்டாம், அம்மா தான் நம்மள விட்டுட்டு போனாங்கல்ல. பார்ட்டிக்கு போக வேண்டாம். வேற எங்க போறது? ஹே, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், லெக் பீஸ் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், அப்பா முட்டை போண்டா சாப்பிட்றேன், மகிழ்ச்சியா கொண்டாடுறோம், மன நிறைவோட திரும்பி வரோம். அம்மா இன்னும் வரல. நம்ம தான் ஃபர்ஸ்ட். உள்ள போ. ஏய், காட்றா. வாடா. Welcome to Alpha, the city of 1,000 planets. வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கனவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சில அடிப்படையான விஷயங்கள் இருந்து போலான்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச புள்ளி விவரங்களை நான் சொல்கிறேன். இந்த வரேன். இளங்கோ வரேன். கதவை தரடா. என்னாச்சு? ஏய், இரு. சாப்பிட்டியா? சாப்பிட்டாங்களா? தூங்கிட்டாங்களா? இளங்கோ என்னை ஏத்த
தள்ளி விட்டடா. அகரன் கைடு என் பசங்க பேசணும். ஒரே ஒரு பெக்கு தான், கொய்யாப்பழம் ஃப்ளேவர். சும்மா ஜில்லுன்னு இருந்துச்சு. சோஷியல் ட்ரிங்க்ஸ் நினச்சதெல்லாம் நடக்கிற மகிழ்ச்சி. நான் சொல்ல தோணல இல்லைங்க. ஐம் சாரி. அம்மா இன்னைக்கு அப்பா கூட 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அது அம்மாவும் பார்ட்டியில் சாப்பிட்டாங்களாம். நீ தூங்கு தூங்கு. வா அது கேட்குறால. வா ஜெசி. ஏய் இளங்கோ, யூ ஆர் மை மேன். சரி. ஐ லவ் யூ. உனக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தானே நான் அவ்வளோ உழைக்கிறேன். ஜெர்மன் ப்ராஜெக்டில் நான் இருக்கேன். 2 years. ஈஷியாரில் வீடு, BMW காரு. ஜெஸி மேக்ஸ் her own world. அம்மாவுக்கு என்னாச்சுப்பான்னு கேட்டாங்க. தலைவலின்னு சொன்னேன். இப்போல்லாம் அவங்கக்கிட்ட எதையுமே மறைக்க முடியல ஜெஸி. நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. நீ பார்க்குற வேலை உனக்குள்ளே இருந்த அழகான பொண்ணை கொன்னுருச்சு. நீ நிறைய மாறிட்ட. நான் ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா? நீ மகிழ்ச்சியாக இருக்கியா? ஏன் கேட்குற? அப்போல்லாம் எனக்கு 12,000 ரூபா சம்பளம். நீ வேலைக்கு போகல. வீட்டில் நீயும் நானும் மட்டும்தான். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ₹1,00,000 மேலே சம்பாதிக்கிற. பழைய நிம்மதி இல்லையோன்னு தோணுது. இப்போ என்ன சொல்ல வர? நீ சம்பாதிச்ச 12,000 தான் நான் படித்து வேலைக்கு போய் இப்போ ₹1,00,000 சம்பாதிக்கிறேன்னு சொல்றியா? தப்பாக புரிஞ்சுக்கிறாத. நம்ம 2 பேரும் தானே பேசிகிட்டு இருக்கோம். எதுக்கு இவ்வளோ சவுண்டு? அப்போ நான் கத்துறேன்னு சொல்றியா? குற்ற உணர்ச்சியில் சத்தம் போடுற. சரி விடு, எதுவும் பேச வேண்டாம். அப்போ நீ பொறுமைசாலி, நான் சண்டைக்காரி, அப்படிதானே? அது என்ன, எப்ப பாரு என்ன ஒரு குற்றவாளி மாதிரியே ட்ரீட் பண்ற? நம்ம பார்க்குற வேலைக்காக நம்ம கேரக்டரை பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸ்டேட்டஸ் மாறுறப்போ நாமளும் கொஞ்சம் மாறுறதுல தப்பு இல்லை. சோஷியல் ட்ரிங்க்ஸ், பார்ட்டி கல்ச்சர் இதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ கன்சர்வேட்டிவ். வாரம் முழுக்க வேலை செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணலாம்னா என் வீக்கெண்ட் முடியே கெடுக்கிற. ஐ நோ மை லிமிட்ஸ். கீப் யுவர் லிமிட்ஸ். அட்வைஸ் பண்ணி என்னை கொன்னுறாத. ஹலோ, யாரு நீ? ஹலோ மேடம். ஹலோ ஹலோ மேடம். மேடம் வெளியே போங்க மேடம். சும்மாரியா? ஹலோ நீங்க வெளியே போங்க. நீங்க ஏன் உள்ள வந்து? ஹலோ இங்க போறோம். யோ யாரே உள்ள? யோ உள்ள யாரியா? கதவு திறங்க உள்ள. யோ வாயா. சார் ஃபேமிலி சார். யோ ஏட்டு உள்ள போய் அவளை தட்டி தூக்கிட்டு வாயா. தூங்குற மாதிரி ஆக்ட். ஃபேமிலி சார். வர்றவன் பூரா ஏன் சொல்றான்? யோ வா வா வெளியில வாயா. வண்டியில எடுத்து போ. சரியா? என்ன சார் ஃபேமிலியா? ஆமாம் சார். எதுக்கு சார் தேவையில்லாம இந்த மாதிரி லாட்ஜில எல்லாம் ரூம் போட்டு தங்கி இருக்கீங்க? ஏய் போ போ வண்டியில ஏத்து அவனை. யோ லாட்ஜ் ஒன்று போன போடியா. எவ்வளவு தடவை சொன்னாலும் அவனுக்கு புத்தி வராது. ஏய் என்னடா அரெஸ்ட் பண்றீங்க. காசு தர முடியும்.